மன்னார் வைத்தியசாலையில் 2 பெண்கள் மற்றும் சிசு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்நிலையில் அந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய மூவர் பல மாதங்களுக்கு பின்னர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை தற்பொழுது இருக்கின்றது. இல்லை என்றால் மக்களுக்கு ஆதரவாக யாருமே இனி முன்வர மாட்டார்கள். என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னாரிலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பேரில் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டம் எதற்காக முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், சிந்துஜா எனப்படுகின்ற பெண் மன்னார் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருந்தார். அதே போல விஜா எனப்படுகின்ற பெண்ணும் அந்த பெண்ணின் சிசுவும் மன்னார் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து மன்னார் வைத்தியசாலையில் வைத்தியர்களின் அலட்சியத்தால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்று மக்கள் பெரும் கோபத்துக்கு உள்ளானார்கள். அதாவது மன்னார் வைத்தியசாலை ஊழியர்கள் மீது அதிருப்தியை வெளியிட்டார்கள், அவர்கள் மீது கோபம் கொண்டார்கள், உறவினர்கள் அவர்களை தாக்க முயற்சித்தார்கள். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் அப்போது பதிவாகியிருந்தது. பின்னர் ஒரு விடயம் நடந்திருந்தது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, ஆனால் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அங்கு இது தொடர்பாக அவர் பல கேள்வியை எழுப்பியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் அத்துமீறி வைத்தியசாலைக்குள் நுழைந்தார் என்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் போலீசிலே முறைப்பாடு கொடுத்தது. அதற்கு பிறகாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அதே போல அவருடன் சென்ற யூடியூபர் ஒருவரும் சிறையிலே அடைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். எனவே இந்த சம்பவம் பதிவாகிறது. அதற்கு பிறகாகத்தான் இந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது, அலட்சியமான ஒரு நிலை இருக்கிறது, அங்கு போகின்றவர்கள் உயிரிழக்கின்றார்கள் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இதனை எதிர்த்து கடந்த டிசம்பர் மாதம் ஒரு போராட்டம் ஒன்று பொது அழைப்பின் பேரிலே அங்கு நடந்தது. அப்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது வைத்தியசாலை தரப்பில் இருந்து வந்து நாங்கள் தீர்வு எடுக்கின்றோம் என்று கூறினார்கள். அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் அதனை ஏற்க மறுத்தார்கள். அதாவது தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, சரியான விசாரணைகள் நடப்பதில்லை, நீங்கள் வந்து வாயால் சொல்லிவிட்டு சென்று விடுவீர்கள், எனவே இதற்கு உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதம் மூலமாக இதை உறுதிப்படுத்தி விசாரணை நடக்கும் என்று ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வர வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து இந்த போராட்டம் மீண்டும் உக்கிரம் அடைந்தது. டயர்கள் எரிக்கப்பட்டது. அதை தவிர வைத்தியசாலைகள் மீதும் போலீசார் மீதும் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளிவந்திருந்தன. இதேவேளை போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரை தாக்கியிருந்தார்கள். அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காயமடைந்த சம்பவம் தொடர்பாகவும் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. எனவே இவ்வாறு அங்கு அந்த போராட்டம் என்பது சற்று வன்முறைக்கு வந்து பின்னர் சுமூகமான நிலைக்கு மாறி இருந்தது. ஆகையால் அந்த அளவிற்கு உணர்ச்சி மிகுதியால் மக்கள் இருந்தார்கள். காரணம் அந்த வைத்தியசாலையில் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள். இவ்வாறான சூழ்நிலை தான் அந்த சம்பவம் நடந்து முடிந்து பல மாதங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர், அதாவது அந்த போராட்டத்தை முன்னின்று நடாத்திய அல்லது அதிகமாக அந்த போராட்டத்தில் சத்தமிட்டு அல்லது அதிகமாக அந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து அல்லது அதிகமாக அந்த வைத்தியசாலை விமர்சித்த மூவர் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது இருக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். அது காரணம் என்னவென்று சொன்னால், சிந்துஜா உயிரிழந்ததற்கோ அல்லது வேணுஜா உயிரிழந்ததற்கோ அல்லது வேணுஜாவின் சிசு உயிரிழந்ததற்கோ எந்தவித தீர்வும் இல்லை. அவர்களது விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை, அவர்களுக்கான தண்டனைகளும் கொடுக்கப்படவில்லை, அதை அப்படியே கடந்து போகின்றார்கள். அதற்கான நீதி கிடைக்குமாறும் தெரியாது. ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் அதையெல்லாம் விட்டுவிட்டு போராட்டம் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு பல மாதங்களுக்கு பின்னர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, சட்டப்படி பொதுமக்களை ஒன்று கூட்டியது, வன்முறையில் ஈடுபட்டது தவறு என்று நீங்கள் சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தால் வைத்தியசாலை நிர்வாகம் தவறுவிட்டதாக கூறுகின்றார்களே, அது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்ன? மக்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது அதனை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற போது அவர்களை பிடித்து உள்ளே அடைத்து விடுகிறீர்கள். அதுவும் திட்டமிட்டு இனி யாருமே போராட்டம் செய்யக்கூடாது, இனி யாருமே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எதிராக போராட்டம் செய்வதற்கு முன்வரக்கூடாது. ஆகையால் இப்படி இவர்களை தற்பொழுது நாங்கள் அடைத்து விட்டவங்க இனி எதுவுமே நடக்காது என்று மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நிர்வாகம் நினைக்கிறது என்கின்ற கேள்வியும் இதிலே எழுகின்றது. எனவே இந்த சம்பவத்தை வன்மையாக மக்கள் கண்டிக்கின்றார்கள். எனவே அந்த 3 பேர், அதாவது அவர்களுக்கு இதிலே சுயலாபம் இருக்கட்டும் அல்லது அவர்கள் விளம்பரம் தேடுவதற்காகத்தான் போராட்டம் செய்தார்கள் சொல்லட்டும், அல்லது அரசியலில் தர வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்தார்கள் சொல்லட்டும், என்ன வேண்டும் என்றாலும் சொல்லட்டும், ஆனால் அவர்கள் அன்றைய நேரத்தில் அங்கே போய் நின்றார்கள், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள், அந்த போராட்டத்தால் பல விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியவர்களை அங்கு வந்த சமர்ப்பத்தில் நிற்கவில்லை. ஆகவே அரசியல்வாதிகளே அங்கு வராத போது இன்னொருவர் வந்து அங்கு செய்கின்ற போது அவர்கள் அரசியலுக்கு செய்தார்கள் என்கிற வகையில் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு எதிராக இங்கே பல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு மக்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகையால் அது தேவையில்லை. அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நின்றார்கள் என்பதெல்லாம் தேவையில்லை. அதையெல்லாம் நாங்கள்
வெளிச்சம் போட்டு பார்க்கவும் இல்லை அவர்கள் ஆள் மனதில் என்ன இருக்கின்றது. ஆனால் அவர்களும் மன்னாரை சேர்ந்தவர்கள், அவர்களும் அந்த வைத்தியசாலையில் நாளை சிகிச்சை பெற போகின்றவர்கள் தான். ஆகவே அவர்கள் தார்மீக ரீதியாகவும் போராடி இருக்கலாம். ஆகவே அப்படி இருக்கின்ற போது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் தனிமைப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சரியான நடவடிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகையால் இதிலே நாங்கள் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களுக்காக நின்ற தரப்புக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மன்னாரை சேர்ந்த சட்டத்தரணிகள் எதிர்வாக உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் களமிறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இதிலே நான் முன்வைத்துக் கொள்கின்றேன். எனவே இது ஒரு பொது விடயம். இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் நாளை இப்படியான போராட்டங்கள் அதிகாரத்துக்கு எதிராக போராடுவதற்கு யாருமே வரமாட்டார்கள் என்பதையும் இதில் நான் வலியுறுத்த வேண்டும். சட்டம் சட்டத்தின்படி செய்யட்டும், பொலிசாரின்படி செய்யட்டும். ஆனால் வைத்தியசாலை நிர்வாகம் மீதோ அவர்கள் செய்த குற்றத்துக்காக நடவடிக்கையும் இல்லை என்று சிந்துஜா இறந்து விட்டார், சிந்துஜாவின் கணவர் பிறகு இறந்து விட்டார், சிந்துஜாவின் பிள்ளை என்று அனாதையாக நிற்கின்றது, தாய் தந்தை இல்லாமல் நிற்கின்றது. அதற்கெல்லாம் இங்கு ஒரு நீதி கொடுப்பதற்கு சட்டம் இல்லை, போலீசார் வேலை செய்ய மாட்டார்கள். அதை இன்று கைதாக இருக்கின்ற 3 பேருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய துணையாக இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதை தவிர மன்னாரை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதை தவிர இந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இருக்கின்ற குரல் கொடுக்கின்ற ஒருவருக்கும் இந்த தேவை இருக்கின்றது என்பதை இதிலே நான் வலியுறுத்திக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.